இன்றைய வேத வாசிப்பு 1 பெருது 3ஆம் அதிகாரம் 8 முதல் 16 வரை. மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன ஒருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல் நடுக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர்கள் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படி நல் மனசாட்சியுடையவர்களாய் இருங்கள். இன்றைய நற்செய்தியின் தலைப்பு விசுவாசத்தின் விதைகள். கடந்த வசந்த காலத்தில் திடீரென்று ஒரு நாள் இரவில் வீசிய பயங்கரமான காற்று நிமித்தம் வீட்டின் முற்றத்தில் இருந்த மேப்பிள் மரத்தின் விதையில் சிதறி எங்கள் வீட்டு புல்வெளியில் விழுந்தது. அடுத்த நாள் காலையில் சிதறியிருந்த குப்பைகளை இயந்திரத்தின் துணையோடு அகற்ற முயற்சித்த பொழுது அந்த சின்னஞ்சிறிய விதைகள் மண்ணுக்குள் ஆழ்த்தப்பட்டு 2 வாரங்களில் நூற்றுக்கணக்கான மேப்பிள் செடிகள் எங்கள் புல்வெளியில் முளைத்து ஒரு மேப்பிள் காடு உருவாக ஆரம்பித்தது. ஒரே பெரிய மரத்தில் இருந்து இத்தனை சிறிய மரங்கள் உருவானதை குறித்து நான் ஆச்சரியப்பட்டேன். அந்த சிறிய மரங்கள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவில் நான் பெற்றுக்கொண்ட புது வாழ்வையும் என்னில் இருந்து அநேகருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கும் மாதிரியாகவும் நான் பார்த்தேன். நமக்கு கிடைக்கும் எண்ணற்ற வாய்ப்புகளை நாம் நேர்த்தியாய் பயன்படுத்தி நமக்குள் இருக்கிற அந்த நம்பிக்கையை குறித்து உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்போம். நீதியின் நிமித்தம் நாம் பாடுகளை சகிக்கும் பொழுது அதை இயேசுவை இதுவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் வெளிப்படையாய் பார்க்கும் பொழுது அது அவர்களின் ஆர்வத்தை தூண்டும். அந்த ஆர்வத்தோடு அவர்கள் நம்மை அணுகும் பொழுது தேவன் நமக்கு அருளிய புது வாழ்வை அவர்களுக்கு நாம் கொடுக்க எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்போம். ஆவிக்குரிய பலத்த காற்று வீசும் தருவாயில் அவைகளை ஒரே அடியா எல்லோருக்கும் நாம் பிரசங்கிக்க வேண்டியது இல்லை. மாறாக ஏற்றுக்கொள்ள பக்குவப்பட்டிருக்கும் இருதயத்தில் மேன்மையாகவும் மரியாதையுடனும் விசுவாசத்தின் விதையை நாம் விதைக்க பிரயாசப்படுவோம்.